இம்மாதம் 25ஆம் தேதி நண்பகல் மணி 1:48 அளவில் ஜலான் பினாங் சாலையில் ஏற்பட்ட பகடிவதை தொடர்பில் தொழிற்சாலை ஊழியரான ஆடவன் ஒருவன் கைது செய்யப்பட்டான். அன்றைய தினம் இரவு மணி 9:50 அளவில் ஆயர் இத்தாம் ஜலான் பாடாங் தேம்பாக்கிற்கு அருகே 33 வயதுடைய அந்த ஆடவன் கைது செய்யப்பட்டதாக பினாங்கு திமோர் லாவோட் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் லீ ஸ்வீசேக் கூறினார். அந்த காரில் இருந்து ஒரு இரும்பு சங்கிலி, டீ சட்டை மற்றும் தலைக்கவசம் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த ஆடவன் இதற்கு முன் 2 குற்ற செயல்களில் சம்பந்தப்பட்ட போதிலும் அவனிடம் மேற்கொள்ளப்பட்ட சிறுநீர் பரிசோதனையில் போதைப்பொருள் பயன்படுத்தியதற்கான அறிகுறி எதுவும் தென்படவில்லை. எனினும் விசாரணைக்காக அந்த நபர் டிசம்பர் 28ஆம் தேதி வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக லீ ஸ்வீசேக் தெரிவித்தார். 36 வயதுடைய பெண் ஒருவர் டிசம்பர் 25ஆம் தேதி போலீசில் புகார் செய்ததை தொடர்ந்து அந்த ஆடவன் கைது செய்யப்பட்டான். அந்த பெண் ஜலான் பினாங்கில் காரை ஓட்டிச் சென்ற போது அடையாளம் தெரியாத மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் திடீரென தனது காரின் கண்ணாடியில் இரும்பு சங்கிலியை அசைப்பதை கண்டார். அவ்வாறு செய்ததற்கான அந்த நபரின் நோக்கம் குறித்து அந்த பெண்ணுக்கு உறுதியாக தெரியாவிட்டாலும் அவர் இச்சம்பவம் குறித்து போலீசில் புகார் செய்திருந்தார். ஜோர் சிங்கப்பூர் மக்களே, மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பெற்ற கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் பாலிவுட் பஜார் 25 29 டிசம்பர் வரை தாசிக் சென்ட்ரல், ஸ்கூடாய், ஜோபாரு, ஜோரில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.